Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றுவதற்கு முன் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. அப்போது சோனியாவும் கார்கேவும் பாடல் இசைக்கப்படுவதை நிறுத்தும்படி சைகை காட்டினர். தொடர்ந்து ராகுலும் அதேபோன்று சைகை காண்பித்தார். அங்கிருந்த கேமராக்களில் மூவரும் சைகை செய்தது தெளிவாக தெரிந்தது. இந்த விவகாரத்துக்கு பாரதிய ஜனதா கடும் கண்டனம் தெரிவித்தது. வந்தே மாதரம் பாடலுக்கு சோனியா ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. கார்கே நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்ததால் அவருக்கு ஒரு நாற்காலி வழங்கும்படி சைகை செய்தார். இதுதான் நடந்தது என காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் விளக்கம் அளித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதித்து விட்டதாக மங்களூரு போலீசில் சோனியா மீது பாரதிய ஜனதா சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்ட திருத்த மசோதா சமீபத்தில் பார்லியில் நிறைவேற்றப்பட்டது. ஜனாதிபதியும் ஒப்புதல் அளித்து இச்சட்டம் உடனடியாக அமலுக்கு வந்தது. அந்த வகையில் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கலாம்.